டியூப் தமிழ் வணக்கம். இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன்யாகுவிற்கும் அமெரிக்க அதிபருக்கும் இடையே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற பேச்சுக்களினுடைய முன்னோட்ட செய்தி வெளியாகி இருக்கின்றது. இந்த இருவரும் உக்ரைனிய அதிபர் செலென்ஸ்கியுடன் அமெரிக்காவினுடைய முக்கியமான செனட்டர் லின்சி கிரேகத்தினுடைய இறுதி நிகழ்வில் பங்கேற்றதன் பின்னதாக முக்கியமான விடயங்கள் பல வெளியாகி கொண்டிருக்கின்றன. முதலாவது, இஸ்ரேலிய பிரதமர் முன்னதாகவே திங்கட்கிழமை அன்று வாஷிங்டன் டிசியை வந்தடைந்து விட்டார் தன்னுடைய மனைவியுடன். ஆனாலும் அவரை டொனால்ட் ட்ரம்ப் உடனடியாக சந்திக்கவில்லை. ஈரானினுடைய போர் தொடர்பாக இப்பொழுது இஸ்ரேலிய பிரதமருடன் டொனால்ட் ட்ரம்ப் எந்த பேச்சுக்களும் நடத்துவது கிடையாது. இஸ்ரேலுடன் சேர்ந்து எந்த ராஜதந்திர முயற்சிகளிலும் அவர் ஈடுபடுவதும் கிடையாது. ஈரான் மீதான தாக்குதலை இஸ்ரேல் நடத்த தேவையில்லை என்று நிறுத்தி வைத்திருக்கும் நிலையில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பை சந்திக்கலாமா என்று எத்தனையோ தடவைகள் விண்ணப்பித்த பின்னரும் மிகுந்த கடினமான நிலையில் தான் மனமின்றி அவரை சந்திப்பதற்கு டொனால்ட் ட்ரம்ப் இணங்கி இருப்பதாக அமெரிக்க செய்திகள் கூறுகின்றன. இந்த சந்திப்பில் என்ன நடைபெறப் போகின்றது என்பதற்கு இஸ்ரேலுக்கு ஆதரவான கொள்கைகளை எழுதி வருகின்ற டென்மார்க்கினுடைய கிறிஸ்ட்லி டவுப்ளெத பத்திரிகை குறிப்பிடுகின்றது. முதலாவது நோக்கம், ஈரானுக்கு எதிராக ஒரு போர் நடந்தால் அடுத்து வருகின்ற அந்த போரில் அமெரிக்காவும் ஈரானும் ஒன்றாக இணைந்து முன்னைய காலங்களை போல இணைந்து போரை நடத்த வேண்டும். அங்கு வேறுபாடுகள் இருத்தல் கூடாது என்கின்ற ஒரு கரைசல் நிலையை உருவாக்க வேண்டும். இது இஸ்ரேலிய பிரதமருடைய முதல் விருப்பம். இரண்டாவதாக, போர் ஒன்று இல்லாமல் அமைதி ஒன்றை ஒப்பந்தத்தின் மூலம் டொனால்ட் ட்ரம்ப் ஏற்படுத்துவாராக இருந்தால் அந்த அமைதி ஒப்பந்தமானது என்னென்ன காரியங்கள் மத்திய கிழக்கில் நடக்கக்கூடாது என்று இஸ்ரேல் சிவப்பு கோடுகளை போட்டு வைத்திருக்கின்றது. இந்த சிவப்பு கோடுகளை தாண்டி ஈரான் அடுத்த இடத்தில் கால் வைக்கவும், ஹமாஸ் அமைப்பு, ஜிஹாத் அமைப்பு போன்றவை தங்களுடைய எல்லைகளை மீறி நடக்கவும் அது உதவியாக அமையக்கூடாது என்பது இஸ்ரேலிய பிரதமருடைய பிடிவாதமான பேச்சாக இருக்கும் என்பது இரண்டாவது விடயம். மூன்றாவதாக, இஸ்ரேலுக்கு இப்பொழுது மேலும் சில அதிருப்திகள் இருக்கின்றது. அமெரிக்க அதிபர் சவுதி அரேபியாவுடன் பேசி அடுத்து வரும் 30 வருடங்களுக்கு சவுதி அரேபியா அணுசக்தியை கொண்டு வருவதற்கும் யுரேனியம் செறிவூட்டலை நடத்துவதற்கும் அனுமதி வழங்குகின்ற ஓர் ஒப்பந்தம் எழுதப்பட்டிருக்கின்றது. இந்த ஒப்பந்தம் இஸ்ரேலுக்கு பலத்த மனக்கவலையை ஏற்படுத்தி இருக்கின்றது. சவுதி அரேபியா நண்பர் என்ற நிலை ஆபிரகாம் ஒப்பந்தத்தின் மூலமாக ஏற்படுத்தப்பட்டாலும் கூட சவுதி அரேபியா இன்னமும் அந்த ஒப்பந்தத்தில் உத்தியோகபூர்வமாக இணைந்து கொள்ளவில்லை. 3 நாடுகள் மட்டும் இணைந்திருக்கின்றன. அந்த 3ம் சிறிய நாடுகள். ஆனால் சவுதி அரேபியா தான் இதில் முக்கியமான நாடாகும். சவுதி அரேபியாவை பொறுத்தவரையில் இஸ்ரேலை ஆதரிப்பதன் மூலமாக மத்திய கிழக்கில் தன்னுடைய செல்வாக்கை இழந்து விடுவோமோ என்கின்ற அச்சம் இருப்பதனால் சவுதி இதற்கு இணங்குவதாகவும் இல்லை. இஸ்ரேலினுடைய நெருக்குவாரம் காரணமாக திடீரென டொனால்ட் ட்ரம்ப் அந்த ஒப்பந்தத்தில் இன்னொரு விடயமும் இருப்பதாக குறிப்பிட்டார். ஆபிரகாம் ஒப்பந்தத்தின் படி 1947ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்ட நாட்டை மத்திய கிழக்கில் அங்கீகரிக்காமல் இருக்கின்றார்கள். சவுதி அரேபியா இஸ்ரேல் தன்னாட்சி உடைய ஒரு நாடு என்று முன்வந்து அங்கீகரிக்குமாக இருந்தால் சவுதி அரேபியாவிற்கு அணுகுண்டை உருவாக்குகின்ற வல்லமை வழங்கப்படும் என்பது டொனால்ட் ட்ரம்ப் தீர்வு திட்டமாகும். ஆனால் சவுதி அமைதியாகத்தான் இருக்கின்றது. ஈரானிடம் அணுகுண்டு வருமாக இருந்தால் சவுதி அரேபியா தன்னிடமும் அணுகுண்டு வரும் என்று கூறும். ஏனென்றால் இந்தியாவிடம் அணுகுண்டு வருமாக இருந்தால் நம்மிடமும் அணுகுண்டு வேண்டும் என்று பாகிஸ்தான் உருவாக்கியது போன்ற ஒரு இக்கட்டான நிலைதான் அணுகுண்டு பிரசவமே போட்டியினுடைய உச்சகட்டமாக சவுதி ஈரானிடையே இருப்பதனால் இஸ்ரேலிய பிரதமர் தன்னுடைய அதிருப்தியை கூறினாலும் சவுதி அரேபியாவை இழந்து ஈரானையும் இழந்து இஸ்ரேலை கையில் வைத்திருப்பதன் மூலமாக மத்திய கிழக்கில் ஓர் எதிர்காலம் இருக்கின்றதா என்பது இன்றைய புதிய ஆடுகளத்தில் சிக்கலாக இருக்கின்றது. ஏனென்றால் இப்பொழுது சீனாவும் ரஷ்யாவும் மத்திய கிழக்கில் திரைமறைவில் மிகப்பெரிய பாத்திரங்களை வகிப்பதனால் இஸ்ரேலை வைத்து இவர்களை சமாளிக்க முடியாத சூழ்நிலை இருக்கின்றது. டொனால்ட் ட்ரம்பை பொறுத்தவரையில் அமைதி ஒன்று சிறந்தது என்கின்ற எண்ணப்பாங்கில் இருக்கின்றார். இருப்பினும் அமைதி பிழைக்குமாக இருந்தால் புதியதொரு வியூகத்தை அவர் அமைக்க
அமைக்கப் போகின்றார். அதற்காகவே இஸ்ரேலுடன் இப்பொழுது பேச்சுக்களை நடத்துகின்றார். ஆனால் டொனால்ட் ட்ரம்ப் இஸ்ரேலிய பிரதமர் மிக மோசமான மனிதர் என்றும் பைத்தியக்காரன் என்றும் பேசியதும், இருவரும் தொலைபேசியில் மோதி கொண்டதும், அதன் பின்னர் உன்னுடன் பேச மாட்டேன் என்று கூறியதும், நான் இல்லை என்றால் நீ ஒரு கிரிமினல், சிறையில் தான் இருக்க வேண்டி வரும் என்று டொனால்ட் ட்ரம்ப் சொன்னதும், அதன் பின்னர் நான் இல்லை என்றால் இஸ்ரேல் என்ற நாடே கிடையாது என்று இஸ்ரேலை ஈரானை போல டொனால்ட் ட்ரம்ப் எச்சரித்ததும் இதுவரை காலமும் இஸ்ரேல் சந்திக்காத பேரவலமான ஒரு பக்கமாக இருக்கின்றது. இந்த நிலையில் இஸ்ரேலிய பிரதமர் சென்று இறங்கி இருக்கின்றார். இஸ்ரேலிய பிரதமர் வாஷிங்டன் டிசியில் இறங்கி டொனால்ட் ட்ரம்பை சந்திக்க சென்ற பொழுது பாலஸ்தீன போராட்டக்காரர்கள் பெரும் ஆர்ப்பாட்டத்தை நடத்தி இருக்கின்றார்கள். இஸ்ரேலிய பிரதமர் போர்க்குற்றவாளி என்றும், அத்தகைய ஒருவர் அமெரிக்காவிற்குள் கால் வைக்க கூடாது என்றும், அவரை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்றும் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றிருக்கின்றது. ஆனால் நியூயார்க்கினுடைய மேயர் இஸ்ரேலிய பிரதமரை கைது செய்ய முடியுமா என்று தான் சட்ட ரீதியாக ஆய்வு செய்து பார்த்ததாகவும், அதற்கான வாய்ப்புகள் இல்லை என்பதனால் அது நடைபெறாது என்று பின்வாங்கியதும் தெரிந்தது. அதேவேளை டொனால்ட் ட்ரம்பும் இஸ்ரேலிய பிரதமர் கைது செய்யப்பட மாட்டார் என்று கூறியிருந்தார். இஸ்ரேலிய பிரதமர் கைது செய்யப்படுவாரா செய்யப்பட மாட்டாரா என்பது அல்ல பிரச்சனை, அவரை கைது செய்யலாம் என்கின்ற குரல் அமெரிக்காவில் ஏற்பட்டு இருப்பதே இஸ்ரேலுக்கு விழுந்திருக்கின்ற மிகப்பெரிய அடியாகவும் மிகப்பெரிய அவமானமாகவும் இருக்கின்றது. இந்த நிலையில் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு தளர்ந்து போயிருக்கின்ற பெஞ்சமின் நெட்டன்யாகு டொனால்ட் ட்ரம்புடன் பேச இருக்கின்றார். தேர்தல் இஸ்ரேலில் நெருங்கி கொண்டிருக்கின்றது. இஸ்ரேலிய பிரதமருக்கு வெற்றி வாய்ப்பு அருகி கொண்டிருக்கின்றது. இந்த நிலையில் இஸ்ரேலை வைத்து டொனால்ட் ட்ரம்ப் என்ன செய்ய போகின்றார்? இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன்யாகு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இருவரிடையே நடைபெறும் பேச்சுக்களில் முதலாவது வெடிப்பு ஏற்பட்டிருப்பதாக சற்று முன் செய்தி கிடைத்திருக்கின்றது. டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் இது வெளியாகி இருக்கின்றது. இஸ்ரேலிய பிரதமர் அமெரிக்க அதிபரிடம் துருக்கிக்கு F-35 ஐந்தாவது தலைமுறை போர் விமானங்களை விற்பனை செய்யக்கூடாது என்று கடுமையாக நிபந்தனைகளை விதித்திருக்கின்றார். அதை கேட்டதும் சீற்றமடைந்த டொனால்ட் ட்ரம்ப், எமக்கு புத்தி சொல்ல அமெரிக்காவிற்கு வெளியே யாருக்கும் உரிமை இல்லை என்றும், அதை தான் ஒருபொழுதும் கேட்க மாட்டேன் என்றும், ஆயுத விற்பனை விவகாரத்தில் இறுதி முடிவெடுப்பது தான் என்றும் கூறியிருக்கின்றார். துருக்கியை பொறுத்த வரையில் தமது சிறந்த நட்பு நாடு அது என்றும், அந்த நாட்டை தான் பெரிதும் நம்புகின்றேன் என்றும், அமெரிக்காவினுடைய போர் விமானங்களை அவர்களுக்கு விற்பனை செய்வதற்கு முடிவு செய்திருப்பதாகவும் டொனால்ட் ட்ரம்ப் கூறியிருக்கின்றார். மேலும் துருக்கியில் உருவாக்கப்படுகின்ற கான் என்று அழைக்கப்படுகின்ற நவீன போர் விமானங்களுக்கு அமெரிக்காவினுடைய சிறப்பு இயந்திரங்களையும் வழங்க இருப்பதாக அவர் தெரிவித்திருக்கின்றார். இரண்டு நாடுகளும் மிகவும் நட்பான நாடுகள் என்றும், இதை தடுப்பதற்கு யாருக்கும் உரிமை இல்லை என்றும் அவர் கூறியிருப்பது பலத்த அடியாக இறங்கி இருக்கின்றது. இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன்யாகு துருக்கி உண்மையில் அமெரிக்காவினுடைய நட்பு நாடு அல்ல, அந்த நாட்டை நம்பி இத்தகைய வேலைகளை செய்ய வேண்டாம் என்று கேட்டிருக்கின்றார். ஆனால் அமெரிக்க அதிபர் அது மட்டுமல்ல, துருக்கிக்கு விதிக்கப்பட்ட சிறப்பு தடை, உதாரணமாக ரஷ்யாவிடம் இருந்து S-400 ஏவுகணைகளை வாங்கி இருந்தது துருக்கி. இதனால் துருக்கிக்கான ஆயுத விற்பனைகள் தடுக்கப்பட்டிருந்தன. F-16 போர் விமானங்களுக்கான உதிரி பாகங்கள் கூட வழங்கப்பட மாட்டாது என்று டொனால்ட் ட்ரம்ப் கூறியிருந்தார். இப்பொழுது துருக்கி மீது விதிக்கப்பட்ட தடையும் விலத்தப்பட இருப்பதாக அவர் குறிப்பிடுகின்றார். சிரியாவில் ஆட்சி மாற்றம் ஏற்படுவதற்கு துருக்கிய படைகள் புரிந்த ஆதரவு காரணமாக இந்த மாற்றம் ஏற்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. தொடர்ந்து இணைந்திருங்கள், மேலும் சூடான செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. இது டியூப் தமிழனுடைய உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்தில் இருந்து கீசே துறை. வணக்கம் உறவுகளே. மாபெரும் மாற்றம் மலருது உலகில், AI